Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் அரசுக்கு தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராகத்தான் வாக்களிப்போம் என்கிறார் இபிஎஸ் பக்கம் நிற்கக்கூடிய ஓஎஸ் மணியன். அதுதான் கொறடா உத்தரவு. அதை எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் அரசுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கின்றோம் என்று இபிஎஸ் தரப்பு கூறியிருக்கிறது. இன்றைக்கி காலையில் சிவி சண்முகம் உட்பட எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இப்படி பலரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க விஜயை ஆதரிக்கக்கூடிய, இந்த அரசை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நாங்கள் விஜய் தலைமையிலான அரசுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கின்றோம் என்ற புதிய அதிரடியை கூறியிருக்கிறார். ஸோ 2 நிலைப்பாட்டில் அவங்க வாக்களிக்க இருக்கிறாங்க என்பது திண்ணம். 2 நிலைப்பாட்டை அட்லீஸ்ட் எடுக்க இருக்கிறாங்க. நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கக்கூடிய நிலையில் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை சிவிஎஸ் தலைமையிலான அந்த குழு எடுத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஆக 2 பேருமே கிளைமை வச்சிருக்கிறாங்க ராஜா. இவங்க இதுதான் அதிமுக 47 பேரும் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. பொதுச் செயலாளர் முடிவு தான் செல்லும் அப்படின்னு சொல்ல, இப்போது 2 பேருமே நாங்கள் கொறடா, நாங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? ஒரு கொறடாவை சபாநாயகர் அங்கீகரிக்காத பட்சத்தில் கொறடா உத்தரவு பொருந்துமா? இப்படியான சட்ட கேள்விகள் வந்து விடுகிறது. நீங்கள் விசாரிக்கும் போது சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? 2 தரப்புடைய கிளைம், கவுண்டர் கிளைம் என்ன, 2 வாதங்களும் என்ன? ஹரி, இந்த சட்டப்பேரவை, இந்த அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த 2 பிரிவுகள் கொறடா தொடர்பாக கடிதம் கொடுத்தது தொடர்பாக தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசணும். அங்க உள்ள அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாளை சபாநாயகர் என்ன பண்ணலாம்னா 2 பக்கமுமே கிளைம் பண்றாங்க. எங்க கிட்ட கொறடான்னு இவங்க ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க, அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. இப்ப 2 பேருமே இப்படி கடிதம் கொடுக்கறதுனால கொறடா சபாநாயகரோட முடிவு இப்படி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா உறுதியா தெரியல. இந்த 2 கடிதத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு இந்த பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரோம். இல்ல அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் விருப்பப்பட்டால் வெளியேறலாம், எதிர்த்தும் வாக்களிக்கலாம், ஆதரத்தும் வாக்களிக்கலாம். அந்த பிரச்சனை அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது கொறடா அங்க அப்பாயின்ட் பண்ணாதனால அந்த கட்சி தாவல் தடை சட்டம் என்பது பொருந்தாது. ஆகையால் அந்த ஒரு முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்கப்படுது. நாளைக்கு சட்டப்பேரவைக்கு வருவாங்க. 2 தரப்புமே இவங்க கிளைம் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதிமுக கிளைம் பண்ணுவாங்க. நாங்க சபாநாயகர் கொடுத்துருக்க, இவங்க கொடுத்துருக்கோமே, சட்டமன்ற தலைவர் கொடுத்துருக்கோம், கொறடா கொடுத்துருக்கோம், ஆனா நீங்க இன்னும் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவங்களும் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள எதிர்த்தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பும் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க, நீங்களும் கொடுத்திருக்கீங்க. 2 பேர்ல கையெழுத்து போட்டவங்களும் 2 பக்கமும் போட்டிருக்காங்க. அதனால இது குறித்து இப்போதைக்கு முடிவு பண்ண முடியாது. முதல் அலுவலாக சட்டப்பேரவையில பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த அலுவலை எடுத்துக்கொள்கிறேன். இருக்கின்ற அந்த 40 எம்எல்ஏக்கள் யார் பக்கம் வேணாலும் வாக்களிக்கலாம். உங்களுக்கு வாக்களிக்க முடிஞ்ச இஷ்டம் தான் வாக்களிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வாக்களிக்காம வெளியேறனாலும் வெளியேறலாம். ஆதரவும் எதிர்ப்பு எந்த நிலைப்பாடும் உங்களுடைய நிலைப்பாடு. இப்படி உள்வாங்கிக்கலாமா? கொறடாவை சட்டசபை தலைவர் அங்கீகரிக்கும் போது, சபாநாயகர் அங்கீகரிக்கும் போதுதான் இட் டேக்ஸ் எஃபெக்ட். கொறடா உத்தரவு அப்போதான் அதுக்கு ஒரு வேலிடிட்டி வருது. ஸோ அப்போ அந்த கொறடாவையே அங்கீகரிக்காதனால கொறடா உத்தரவு பொருந்தாது. அதனால கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது எஃபெக்டுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கும் வரத்துக்கான சூழல் இருக்கிறது. 100%. ஏனென்றால் அவங்க கொறடாவை உடனடியாக நியமிச்சு ஆகணும். ஆனா 2 பக்கமும் கிளைம் பண்றதுனால கொறடா நியமனத்தில் என்பது தற்பொழுது சபாநாயகர் அதுக்கான ஒரு முடிவை எடுக்கல. அப்படி இருக்க பட்சத்துல நாளைக்கு அதிமுகவினுடைய, ஏன்னா ஒரு பிரிவினர் திரு எடப்பாடி பழனிசாமி திருவினர் இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களோட நிலைப்பாடு, நாளை நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை அக்கட்சியினுடைய கொறடா அப்படின்னு அவங்க சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்ற கொறடான்னு சொல்லக்கூடிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதை நம்ம பிரஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு. நாளை அரசின் மீது நம்பிக்கை கோரும் விஜயபாஸ்கர கொறடாங்கிறாங்களா? ஆமா, அந்த தரப்பு திரு விஜயபாஸ்கர் கொறடான்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த டிஸ்பியூட் இருக்கிறதுனால சபாநாயகர் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நீங்க 2 பேருமே கொறடான்னு கிளைம் பண்றீங்க. அதனால இப்ப அதை பத்தி பேச முடியாது, அந்த பிசினஸ் இப்ப எடுக்க முடியாது. முதல்ல அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தான் நான் கொண்டு வரேன்.
யாரெல்லாம் விருப்பப்பட்டு வாக்களிக்கிறீங்களோ வாக்களிங்க, உங்களுடைய முடிவை பொறுத்தது அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ கட்சித்தாவல் தடை சட்டம் இல்ல, கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் என்பது சபாநாயகருக்கு தான் இருக்கு இல்லையா? முழு பேரு ஆமா சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்க தான் கொறடாவே இன்னும் வந்து இவங்க போடலையே, அதனால வந்து அப்பாயிண்ட் பண்ணாததுனால கட்சித்தாவல் தடை சட்டம் நாளை அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அது வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு பொருந்தாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஹரி. பட் அதே சமயத்தில் அதை கோர்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த 18 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு திரு PH பாண்டியன் அவர்களை கோட் பண்ணலாம். ஆனால் சபாநாயகருடைய முடிவுகளை கோர்ட்ஸ்ல சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? நிறைய இப்ப அடுத்த கட்டமாக அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதுல ஏதாவது ஒரு எதிரான ஒரு நிலைப்பாடு நாளை சட்டப்பேரவையில் நடக்குமா, அவங்க நேரம் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. கண்டிப்பா அதை நோக்கி தான் போகுது. அதற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கு. இருந்த போதும் வந்து நாளைக்கு சபையில இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த சூழல் தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நாளை திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் நிலவரதை இப்ப நம்ம பார்க்க முடியுது இந்த நிமிஷம் வரலாம். பட் நம்ம ஏற்கனவே அந்த பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்பர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சேஃபா இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல இருக்கு. நம்ம ஏன்னா பார்க்கிறோம், அவங்களோட விசிகா இருக்கிறாங்க, IUML இருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த அதிமுக ஒதுக்கி தள்ளினா கூட அமமுகவுடைய சோல் MLA காமராஜ் வந்து இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இன்னைக்கு பேச்சா பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் அதை செயலா செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறத பார்க்கின்றோம். ஸோ இப்படி இந்த கணக்கு போட்டாலே நம்பர்ஸ்ல பிரச்சனை இல்லைங்கிறத நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு EPS ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய குழுவில் கொறடாவா அவங்க பிரகடனப்படுத்தக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கிறோம்னு சொல்லிட்டார். ஆனால் CVS ஆதரவு MLAக்கள் அரசுக்கு ஆதரவுன்னு ஒரு பப்ளிக் பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அப்படித்தான் வாக்களிக்க போறாங்களா, இன்னும் அதுல ஒரு நியூவான்ஸ் இருக்கா, இல்ல அவங்க வேற நிலைப்பாட்டை யாருக்கும் வாக்களிக்காம வெளிநடப்பு அந்த மாதிரி நடைமுறை எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதா? இல்ல, அந்த திரு CV சண்முகம் SP வேலுமணி தரப்பு MLAக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க நாளைக்கு வந்து அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக தான் வாக்களிக்க போறாங்க. நாளைக்கு வந்து அந்த நம்பிக்கை அந்த வாக்கெடுப்புல வந்து திரு விஜய் அரசுக்கு, முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை வந்து அங்க தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா பாதி MLAக்கள் வந்து அவங்க சொல்ற எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இவங்க 30, அங்க 47 அப்படின்றாங்க. வேலுமணி பக்கம் 30, திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் 17 அப்படின்றாங்க. ஆனா ரெண்டு பக்கமும் அவரு திருப்பி என்ன சொல்றாங்க, 22, 24 இப்படி இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மாறி மாறி. லேட்டஸ்டா OS மணியன் சொல்லும்போது நீங்க தலை எண்ணி பார்த்தா தெரியும் 26 எங்கள்கிட்ட அப்படிங்கிறாரு. இது இப்படிதான் இந்த ரெண்டு பக்கமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த நேத்தினா மரகதம் குமாரவேல் நேத்து வந்திருந்தாங்க, இன்னைக்கு அவங்க வரல. உடம்பு சரியில்லைங்கிறாங்க கேட்டா அப்படி சொல்லுறாங்க. ஆனா வந்து அந்த கடிதம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நாளைக்கு ஃப்ளோர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு தான் தெரியும். நிலைப்பாடு செங்குத்தாக பிளந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். CVS, SP வேலுமணி, விஜயபாஸ்கர் குழு அரசுக்கு ஆதரவா வாக்களிக்க போகுது. EPS, OSM, அதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த குழு அரசுக்கு எதிராக வாக்களிக்க போகுது. அதிமுக MLAக்கள் 2 நிலைப்பாடுகளை நாளைக்கு சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்ல எடுக்க போறாங்க. ஸோ ஆக அதிமுக சட்டமன்ற குழு செங்குத்தாக பிளந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.